இயேசுவின் நண்பர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு ஏசப்பா சொன்ன ஒரு வசனத்தை சொல்லி அதுல ஒரு கதையும் சொல்ல போறேன். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு ஒரு வசனம் சொல்ல விரும்புறாங்க. என்ன தெரியுமா? மத்தேயு 7:7 என்ன வசனம்? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை ஏசப்பா உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், வியாதிகள்னால, நிறைய கவலைகள்னால, நிறைய எதிர்கால பயங்கள், இப்படியா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கேட்குறோம், உதவி கேட்குறோம். ஆனால் யார்கிட்டலாம் கேட்கக்கூடாதோ, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதோ, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களோ அவங்க கிட்டலாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? மெய்யான ஜீவனுள்ள தெய்வமாகி ஏசு கிறிஸ்து கிட்ட கேட்கணும். ஏன் தெரியுமா? அவர் மட்டும்தான் ஜெபத்தை கேட்கிறவர். பைபிள் அப்படியே சொல்லுது ஏசப்பாவை பத்தி. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்ற ஒரே தெய்வம் யார் தெரியுமா? ஏசப்பா மட்டும்தான். அப்ப அவர்கிட்ட தான் போய் நம்ம இதெல்லாம் கேட்டு பதில் வாங்கிக்கணும். அப்படியே அதுக்கு ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல பர்த்திமேயு அப்படின்ற ஒரு பிச்சைக்காரன் இருந்தார். அவருக்கு 2 கண்கள் தெரியாது, குருடான அவரு. டெய்லி உட்கார்ந்து பிச்சை கேட்கிறார். போற வர மனுஷன் கிட்ட எனக்கு பிச்சை போடுங்க, பிச்சை போடுங்கன்னு பிச்சை கேட்கிறவரா இருக்கார். அப்ப அவருக்கு ஒரு நாள் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஊருக்கு ஏசப்பா வராரு, அவர் கடந்து போறாரு இந்த ரோடுல அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்றாரு? எப்படியாவது ஏசப்பாவை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுவே ஏசுவே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப ஏசப்பா கிட்ட வந்து அந்த பிச்சைக்காரத்தை நோக்கி, உனக்கு என்ன வேணும், ஏன் என்ன கூப்பிடுற அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சோ கேட்கிறாரு. அப்ப அந்த பிச்சைக்காரன் சொல்றாரு, எனக்கு 2 கண்கள் குணமாகணும்னு கேட்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்கணும்? மற்றவங்க கிட்ட எல்லாம் பிச்சை தானே கேட்டாரு, காசு தானே கேட்டாரு. ஆனா ஏசப்பா கிட்ட மட்டும் என்ன கேட்டாரு? என் கண்கள் குணமாகணும், உங்களால மட்டும்தான் எனக்கு குணமாக்க முடியும்னு கேட்டார். உடனே ஏசப்பா வந்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது, நீ குணமாயிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பார்வை வந்துருச்சு. அப்படியே நம்ம கூட ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கேட்கணும், அவரால் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அப்ப அந்த விசுவாசத்தை பார்த்து ஏசப்பாவை நம்ம கஷ்டம், துன்பம், கவலைகள் இது எல்லாத்தையும் விடுவிக்க அவர் ஒருவரால மட்டும்தான் கூடும். அதை விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருளா இருக்கிற எல்லா காரியங்கள்ல இருந்தும் ஒரு பிரகாசம் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.